இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்க போகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை செய்ய போகிறார். நல்லவர் இயேசு கூட இருந்த நன்மை தானே நடக்கும். அப்ப இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்துல ஒரு நன்மையை நீங்க எதிர்பார்க்கிறீங்க, அப்படித்தானே? அந்த நன்மையை நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா நன்மை செய்கிற இயேசு கூட இருக்கிறார்ல, நல்லவர் அவர். நன்மையானதை உங்களுக்கு தருவார். அது மாத்திரம் மன்னிக்கிறவர். இல்லைங்க, நான் தப்பு பண்ணிட்டேங்க, ஒழுங்கா ஜெபிக்கிறது இல்லை, ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறது இல்லை, இயேசு கிறிஸ்து சொன்னபடி என்னால் வாழ முடியல, இப்படிலாம் தப்பு பண்ணிடுறேன். அவர் மன்னிக்கிறவர். அவர்கிட்ட சாரி கேளுங்க. இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, சில மிஸ்டேக் எல்லாம் பண்ணிட்டு என்னை மன்னிச்சுன்னு கிருபை தாங்க. அவர் கிருபை தருவார். அப்போ அவர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் கிருபை மிகுந்தவர். அந்த கிருபை தான் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாக்கும். அவர் கிருபை மிகுந்தவர். தகுதியற்ற நமக்கு அவருடைய அன்பு தான் கிருபையாய் சூழ்ந்து கொள்ளுகிறது.